தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் என்ற பெயரில் தனது பிரச்சார பயணத்தை தொடங்கும் நயினார் நாகேந்திரன் முதல் நிகழ்வாக கிராம மக்களை சந்திக்கிறார். இதற்காக மதுரை திருப்பரங்குன்றம் அருகே கைத்தறி நகர் பகுதிக்கு வந்துள்ள அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டு வருகிறது. அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்த கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நாகேந்திரன் இணைப்பிருந்திருக்கிறார். நாகேந்திரன், முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தற்போது மதுரை கைத்தறி நகர் பகுதியில் அந்த மக்களை சந்திக்கும் நிகழ்வு என்பது தற்போது நடைபெற்று வருகின்றது. தமிழகம் தலைநிமிர தமிழின் பயணம் என்ற பெயரில் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று தனது பரப்புரையை மதுரையில் தொடங்க இருக்கிறார். இன்று மாலை மதுரை அண்ணா நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அம்பியார் திரையரங்கம் அருகே நடைபெறக்கூடிய அந்த பொதுக்கூட்ட நிகழ்வில் அந்த தமிழகத்தின் முதல் அந்த பிரச்சார பயணம் என்பது மதுரையில் தொடங்க இருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முதற்கட்ட பரப்புரையாக இன்று மதுரையில் அந்த பிரச்சாரம் என்பது தொடங்க இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் எல் முருகன் மற்றும் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களாக தமிழிசை ராஜன், வானதி சீனிவாசன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க இருக்கிறார்கள். அதே போன்று தமிழக பாரதிய ஜனதா கட்சி மேலிட பொறுப்பாளராக உள்ள அரவிந்த் மேனன் உள்ளிட்டோரும் பங்கேற்க இருக்கிறார்கள். இந்த நிலையில் தனது பிரச்சாரத்தின் முதல் பயணமாக மதுரை திருப்பரங்குன்றம் அடுத்திருக்கக்கூடிய கைத்தறி நகர் பகுதியில் கிராம பொதுமக்களை சந்தித்து அவர்களுடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சி என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. அதற்காக மதுரை கைத்தறி பகுதிக்கு வந்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் உண்ணாமலை அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு அந்த கிராம மக்கள் சார்பில் சிறப்பான வரவேற்பு, அந்த மரியாதை செலுத்தப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த கிராம மக்களை சந்திக்கும் நிகழ்வு என்பது தற்போது தொடங்கி இருக்கிறது. இந்த நிகழ்வில் அந்த மக்களுடன் கலந்துரையாட இருக்கிறார் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன். மேலும் அந்த மக்களுடைய கோரிக்கைகள் குறித்தும் கலந்து ஆலோசித்து இருக்கிறார். குறிப்பாக மத்திய அரசின் திட்டங்கள் மக்களிடம் எந்த அளவிற்கு சென்று சேர்ந்திருக்கிறது எனவும் அந்த மத்திய அரசின் திட்டங்கள் எந்த அளவுக்கு பயனுள்ளதாக என்பது குறித்தும் கேட்டறியிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து இந்த கிராம மக்களிடம் அவர் அந்த சிறப்புரையை ஆற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வு தான் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த நிகழ்விற்காக பார்த்தோம் என்றால் மதுரை கைத்தறி நகர் பகுதியில் அந்த கிராம மக்களை சந்திக்கும் நிகழ்வு என்பது தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய நிகழ்வில் சுமார் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் மற்றும் ஆண்கள் என சுமார் 500க்கும் மேற்பட்ட இங்கே இந்த பகுதியில் இந்த கிராமத்தை சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர்களுடன் தான் இந்த பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவரின் தமிழகம் தலைநிமிர தமிழனின் பிரச்சார பயணம் என்ற அந்த முதல் நிகழ்வு மதுரையில் தற்போது இன்று காலை மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் சாமி தரிசனம் செய்த மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதனைத் தொடர்ந்து தற்போது கைத்தறி நகர் பகுதியில் அந்த மக்களுடன் சந்திப்பு என்ற நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக மாநில அந்த நயினார் நாகேந்திரன் தற்போது மேற்கொண்டிருக்கக்கூடிய அந்த பிரச்சார பயணம் என்பது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகின்றது. அபிராமி, விரிவான தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி நாகேந்திரன்.